அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2026 ரிலீஸான லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐகே என்ற படத்தை பற்றி. இதில் பிரதீப் ரங்கநாதன், எஸ் ஜே சூர்யா, கிருத்தி ஷெட்டி, சீமான், கௌரிஜி கிஷான், யோகி பாபு, ஷாரா, மாணவிக்கு, ஆனந்தராஜ், சுனில் ரெட்டி, எடின் ரோப்ஸ் இவங்க நடிச்சிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்திரன் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்காரு. பி கணேஷ், ஜான் சுராவ், அமிர்தா ஐயர், மிஷ்கின், ரங்கராஜ் பாண்டே, விஜய், அபிஷேக் ராஜா, கிருஷன் ஐஷ் இவங்கெல்லாம் கேமியோ ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டட் பை விக்னேஷ் சிவன். இந்த மூவியோட ஸ்டோரி வந்து 2040 நடக்குது. அப்போது லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி, அதோட ஓனராக எஸ் ஜே சூர்யா இருக்கார். ஒரு வேர்ல்ட் பில்டிங் மாதிரி தான். அப்போது வந்து ஒரு புது டெக்னாலஜி, அப்போ ஃபோன்ஸ் கூட லிங்க் பண்ண ஒரு ஆப்பு ரிங்கு. ஸோ அந்த ஆப்பை கேட்டு தான் எல்லோரும் லவ் பண்ணுறாங்க. அந்த ஆப் வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து பாதுகாக்குது. ரிலேஷன்ஷிப்ஸோட ப்ராப்ளம்லேருந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணுது. இதுக்கு வாய்ஸ் கொடுத்தவர் வைப் வாசின்றவர். அவரோட அப்பா வந்து அன்பு கடல் சீமான் பண்ணியிருக்காரு அந்த ரோல். அந்த டைமில் ஃபோனெல்லாம் இல்லாமல் வேறு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ல்டாக அது இருக்குது. பசுமை உலகம் அப்படின்ற ஒரு இடம். அங்கே ஃபோன்லாம் கிடையாது. ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் மாதிரி ஜனங்களை வந்து அங்கே போய் ஒரு 2-3 மாதம் இருந்து தங்களை ரிவாம்ப் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு கட்டத்தில் வைப்வாசிக்கு தீமா மேலே காதல் வருது. தீமாவோட அம்மாவையே அந்த பசுமை உலகம் காமியிருக்காங்க. வாழமீன், விலாங்கு மீன், மாளவிகா அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. பார்த்த உடனே காதல் மரம் இருந்துச்சு. இவர் போய் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. லைக்கை கேட்டு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. லைக் வந்து ஆப்படிச்சு விட்டு மனிதர்களோட உணர்வை எப்படி ஒரு ஆப்பால் பண்ண முடியும்னு பிரதீப் ரங்கராஜன் எஸ் எஸ் சூர்யாவை சேலஞ்ச் பண்ணுறாரு. அப்புறம் ஆப் ஜெயிச்சுதா இல்லை வைப் வாசி ஜெயிச்சாரா? இந்த ஆப்பை மீறி எப்படி அவங்க ஒன்று சேர்ந்தாங்க? பாசிட்டிவ்ஸ், நல்ல ஒரு வேர்ல்ட் பில்டிங், காஸ்டியூம்ஸ், செட் ஒர்க்கு, கிராஃபிக்ஸு, நம்ம அந்த ஒரு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். வலைப்பேச்சில் இருக்கவங்களாம் கூட பேசுகிறாங்க. நிறைய சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத்தோட மியூசிக், எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாரையும் நடித்து போட்டிருக்காரு. நெகட்டிவ்ஸ் நிறைய கிரிஞ்சு சீன்ஸாக இருக்கும். ஹாலோவின் பார்ட்டிலாம் வரும், அதெல்லாம் பயங்கர முக்கியம். பார்த்தா 2040 வைபேஷூரியன்சி வயசான மாதிரி காட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்போது வந்து நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன், இந்த டிநகர் ஸ்டேஷன்லாம் எப்படி இருக்கும், போலீஸ் ஸ்டேஷன்ஸ் எப்படி இருக்கும். இந்த படத்தை 2040 பார்க்குறப்போ இதெல்லாம் வந்திருக்குமான்னு தெரியாது, பட் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எஸ் ஜே சூர்யா அந்த மயிலரிக்க பாட்டுக்கு ஒரு இடத்துல ஆடுவார். ஆஸ் யூஷுவல் எஸ் ஜே சூர்யா நல்லா அடிப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும், ஃபைனலில் ரிவீல் ஆகும். அவங்க ஆஃபீஸ் வர அந்த கேங்கே நல்லாயிருக்கும். ஆனந்த் பாபு, சுனில் ரெட்டி, சீமான் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி பண்ணியிருப்பார். பட் அவரோட ரியல் லைஃப் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தானாக சேர்ந்த கூட்டம்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ டெஃபினெட்லி மஸ்ட் வாட்ச் இல்லைனாலும் ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த மூவி அமேசான் ப்ரைமில் இருக்குது.